அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாம் துல்ஹஜ் மாதத்தின் 8ஆம் நாளை அடைந்திருக்கிறோம். இன்றைய நாள்தான் ஹஜ்ஜின் துவக்கம் ஆரம்பமாகும் நாளாக இருக்கிறது. சுபஹானல்லாஹ். இந்த நாளில் ஒரு அடியான் நோன்பு நோற்று அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கிறானோ அவை அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி விடுகிறான். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாம் துல்ஹஜ் மாதத்தினுடைய 9ஆம் நாளில்தான் அரஃபா நோன்பு நோற்போம். எனவே நாளை துல்ஹஜ் மாதத்தின் 9வது நாளாக இருக்கிறது. இந்த நாளின் சிறப்புகள் நிறைய இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் நாம் அதை பார்ப்போம். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அரஃபாவுடைய நோன்பை பற்றி கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது கடந்த ஓர் ஆண்டின் பாவங்களையும் பிறகு வரும் ஓர் ஆண்டின் பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். சுபஹானல்லாஹ். அதாவது சிறிய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும். பெரும் பாவங்கள் எல்லாம் நாம் அல்லாஹ்விடத்தில் மண்டியிட்டு தௌபா செய்தால் மட்டுமே மன்னிக்கப்படும். இன்ஷா அல்லாஹ். நம்முடைய பாவத்தின் காரணமாகத்தான் நம்முடைய இரணம் குறைகிறது. நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வதன் மூலம் நம்முடைய இரணம் அதிகரிக்கப்படுகிறது. சுபஹானல்லாஹ். ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அரஃபாவுடைய நாளை விட சிறந்த நாள் அல்லாஹ்விடத்தில் வேறு எதுவும் கிடையாது. இன்னும் இந்த அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். மேலும் அல்லாஹ் பூமியில் உள்ள மனிதர்களை பார்த்து மலக்குகளிடம் பெருமை பாராட்டி பேசுகிறான். என் அடியான் எப்படியெல்லாம் என்னிடம் நோன்பு நோற்று அழுது துஆ செய்து கொண்டிருக்கிறான் என்று பாருங்கள் என்று சொல்லி மலக்குகளிடம் பெருமை பாராட்டி பேசுகிறான். சுபஹானல்லாஹ். அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா நரகத்தை விட்டு மனிதர்களை விடுதலை செய்தது போல் வேறு எந்த நாளிலும் விடுதலை செய்ததில்லை. சுபஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, அரஃபாவுடைய மாலை நேரம் வந்துவிட்டால் அல்லாஹ் யாருடைய மனதில் அணு அளவு ஈமான் இருக்குமோ அவர்கள் அனைவரையும் மன்னித்து விடுகிறார் என்று. சுபஹானல்லாஹ். இந்த செய்தியை நபி அவர்கள் சொல்லும்போது அங்கிருந்தவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அரஃபாவில் இருக்கும் ஹாஜிகளுக்கு மட்டுமா இந்த சிறப்பு? அதற்கு நபி அவர்கள், இல்லை, இந்த உலகில் உள்ள அனைவருக்குமே இந்த சிறப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். சுபஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாமும் இந்த அரஃபாவுடைய தினத்தை அடைந்து நல் அமல்கள் செய்து நோன்பு நோற்று அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக மாற அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.